தமிழகத்தில் நிலவும் அரசியல் குழப்பத்தை போக்க ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை தமிழகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் என்பதை நேரலையில் வழங்க காத்திருக்கிறார்கள் நமது செய்தியாளர்கள் நாகராஜன், சுரேஷ் மற்றும் சிந்தலை பெருமாள். அவர்களிடம் பேசலாம். முதலாவதாக சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், தற்போது கோவை நகரத்தில் நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்போது நிலவும் பரபரப்பான அரசியல் சூழல்ல ஆளுநர் என்ன மாதிரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று அங்கிருக்கும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்? இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி கோவையில் இருக்கிற பிரதான பகுதியான காந்திபுரம் பகுதியில் தான் இருக்கும். இப்போது உள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆளுநர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களது கருத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இப்போ என்னுடைய பொதுமக்கள் நிறைய பேர் இப்போ எங்கிட்ட இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட பேசலாம். சார், இப்போ இருக்கின்ற ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை உங்கள் மனதில் எப்படி இருக்குது? ஆளுநர் அடுத்த கட்டமாக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 9 மாதமாக ஒரு தொழிலும் கிடையாது, முடங்கி இருக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப ஸ்தமித்து போயிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு, சிறு தொழில், பெருதொழில் எல்லாமே ரொம்ப மிகுந்த ஒரு மாவட்டம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு நம்ம வெளியிலேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு வந்தாங்க. இப்போ நம்ம வெளியூர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா செயல்படாமல் இருக்குது. செக்ரட்டரியேட்டில் வராங்களா, ஒர்க் பண்ணுறாங்களா, என்ன எம்எல்ஏவெல்லாம் எல்லாம் ரிசர்ச்சில் இருக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களை பற்றி யாரும் எதுவும் திங்க் பண்ணுறதில்ல. ஸோ கவர்னர் பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த அரசியல் அமைப்பும் சாராதவர். அவர் நல்ல ஒரு முடிவு எடுப்பாருன்னு நம்புகிறோம். நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கை அவர் எடுக்கணும், உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மனதில் என்ன? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. எல்லோரும் எதிர்பார்க்குறோம் நல்ல முடிவு எடுக்கணும், தமிழ்நாட்டில் வந்துட்டு மீண்டும் தொழிலெல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆளுநர் இப்போ உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பொதுமக்களை? ஆளுநர் வந்துங்க இனியும் காலம் தாழ்த்தாமல் மக்களின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி, யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க அவர் உத்தரவிட வேண்டும். யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைக்க வேண்டும். நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். இன்று ஒரு நகரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு மேயர் கிடையாது, இப்போ எம்எல்ஏக்களும் இல்லை, முதல்வரும் இல்லை. முதல்வர் இருக்கார், அவர் செயல்படக்கூடிய ஒரு இது இல்லாமல் இருக்கார். உடனே வந்து தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி ஆளுநர் அவர்கள் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை ஆட்சிக்கு அழைத்து ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். இப்போதைக்கு இருக்கின்ற சூழ்நிலை யாரிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்பதை ஆளுநர் அறிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சுரேஷ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். மதுரையில் இருக்கும் சிந்தலை பெருமாள், நீங்க சொல்லுங்க, மதுரையில் குறிப்பா நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கிற மக்கள் ஆளுநர் அடுத்ததா என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? மணிமாறன், தற்போது அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது யாருக்கு அதிகாரத்தை பெறுவது என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மதுரையில் பல்வேறு தரப்பில் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாக கேட்போம். இப்போது யாருக்கு அதிகாரம்ன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அமைதி காக்கிறாரு ஆளுநர். இப்போ ஆளுநர் என்ன செஞ்சால் சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஆளுநர் வந்து கட்சி பாரபட்சமின்றி இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்தினால் தமிழக மக்களுக்கும் அனைவர் விருப்பமும் அதுதான். எனவே இதை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்துவது நல்லது. ஒருபுறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று கூறுகிறார், ஒருபுறம் திராவிட கட்சிகள் அழிவுக்கு போய்விட்டது என்று கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் அந்த அமைதி காக்கிறாரு, ஆனால் சிறப்பாக செயல்படுவதாக மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆளுநர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் முற்றிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்தை நான் இது பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டில் வந்து அரசியல் ரீதியான ஒரு குழப்பங்கள், இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் போது அரசியல் சட்டமும் உச்சநீதிமன்றமும் தெளிவான வழிமுறைகளை நமக்கு கூறியிருந்தும், ஆளுநர் இதை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் தேவையற்ற காலதாமத்தை ஏற்படுத்துகிறார். தேவையற்ற குழப்பம் ஆளுநரால் தான் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி இப்போ ஒரு அரசியலில் ஒரு தலைவர் இறந்துட்டாங்க, ஒரு தலைவர் அடுத்த தலைவர் ஒருத்தவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அதை ஏற்றுக்கிறணும், இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியை வந்து நீங்கள் ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்தமான ஒரு குழப்பமாக இருக்குன்னு சொன்னால் விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆட்சியை கலைச்சிட்டு. ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் ஆளுநருடைய அமைதி காரணம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா மறந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா என்னைக்கு மறைஞ்சாங்களோ அதுலேருந்தே இந்த குழப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வெளியே சொல்ல முடியும், சிலர் சொல்ல முடியான்ற காரணங்கள் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியே டிராஃபிக் ராமசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் பார்த்திங்கன்னா தான் ஒரு நீதிபதி மட்டும் இல்லை, நான் ஒரு குடிமகனாக சொல்கிறேன், எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு, ஏன்னா அவங்க சசிகலா உள்ளே போனதுனால பழனிசாமியுடைய ஆதரவுன்ற போகும்போது ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க சட்டமன்ற உறுப்பினர் தனியாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஆளுநர் சரியான நிலை தான் இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா 2 பகுதியிலையும் நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொன்னோம்னா எப்படியாவது இதில் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் அப்படின்றதுனால ஆளுநர் பொறுமையாக இருக்கார். கூடிய சீக்கிரம் ஆளுநர் ஜனாதிபதி ஆட்சி கூட அமல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், இப்போ ஆளுநர் என்ன பண்ணால் சரியா? இல்லை, ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சது தான். இந்த மாதிரி ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இறந்துட்டா இமீடியட்டாக யார் எம்எல்ஏஸ் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்கள ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறத அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இன்கேஸ் அவரால் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப அசாதாரண நிலை இருக்குன்னா இமீடியட்டாக ஜனாதிபதியை காண்டாக்ட் பண்ணியோ இல்லை ஒரு ஹையர் அஃபீஷியல் அவங்களுடைய அத்தாரிட்டி யாரோ, அவர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யாரோ அவர்கிட்ட கேட்டுட்டு இமீடியட்டாக முடிவு எடுக்கலாம். இதுக்கு நாள் கணக்கிலேயோ இல்லை டிலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கும். இதனால் இவங்களுக்கு பாதிப்புன்றத விட மற்ற அஃபீஷியல்ஸ் ஓரியன்டாக எல்லாமே கவர்மெண்ட் வேலைகளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ 1 or 2 டேஸில் அவர் எடுக்கிற முடிவு தான் நல்லது. அதாவது இப்போது ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆளுநர் இப்படி காலதாமதம் செய்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற ஒரு தன்னுடைய அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். அந்த அளவுக்கு ஆளுநருடைய நிலைமை இருக்கா? இங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஆளுநர் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்கிறார் அப்படின்னா இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரே ஒருத்தர் என்னை கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது இவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தெளிவான முடிவுகள் எடுக்கணுன்றனால 2-3 நாட்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அவர் பதில் சொல்ல முடியுமே தவிர, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஆட்சி செயல் தலைவரே சொல்லியிருக்காரு, நான் எம்எல்ஏக்களை வர சொல்லலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால் ஸ்டாலின் ஆட்சி அமைக்கக்கூடிய இதே குறைவாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 2 அணியுமே குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஆளுநரே நீங்கள் ஓபிஎஸை நீங்கள் முதல்வராக செயல்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லலாம். மறுபடியும் வேணால் ஆளுநரே ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தற்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட ஆளுநர் அதாவது அதிமுக பிளவுபட்டிருந்தாலும் கூட இருதரப்பிலுமே ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்கும் போது தான் என்ன முடிவெடுப்பது பொறுத்து காத்திருந்து தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் ஆளுநர் இப்படி இருக்கிறத ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஆளுநரின் கருத்தை நானும் ஏற்றுக்கல, தமிழக மக்களும் ஏற்றுக்கல. ஒன்று பெரும்பான்மை நிரூபித்து அவங்கள்ட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும், இல்லை ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தி தேர்தல் நடத்தணும். இதுதான் தமிழக மக்களோட எண்ணமும் கோரிக்கையும் இதுதான். எனவே ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேணும்னு எல்லாரும் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். ஆக குழப்பத்தை காரணம் காட்டி ஆளுநர் காலம் தள்ளுவதை யாரும் ஏற்கவில்லை என்பது இப்போது தெரிகிறது. இப்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் இன்றைக்கி ஏதாவது கண்டிப்பாக அல்லது எடப்பாடியாரையோ அல்லது வேற ஒரு தரப்புலையோ அல்லது ஏதாவது ஒரு கோணத்தில் அவர் எனக்கு மௌனம் களைவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் கலையணும். அவர் கலையலை அப்படின்னு சொன்னால் மேலும் தமிழகத்தில் ஒரு குழப்பமான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் ஏற்படும். அதாவது அரசியலமைப்பு சட்டம் செயலிழந்து விட்டதா அப்படின்னு கூட பொதுமக்கள் பேசக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆளுநருடைய மௌனம் தான் இன்றைக்கி அத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயங்களை தெளிவாக சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான் வழிகாட்டப்பட்டிருக்கு, இந்த இதுபடி தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நேரடியாகவே நீங்கள் பெரும்பான்மையை நிறுவீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை அவர் கூப்பிட்றதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதை அவர் செய்யலாம், அதை செய்ய தயங்குறது காரணம் நீங்கள் அதாவது ஆளுநர் மௌனம் களைய வேண்டும், நிச்சயமாக ஏதாவது ஒரு கருத்தை அவர் வெளியிட வேண்டும், இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காணுவதை போல் அவர் நிச்சயமாக ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை மதுரையில் உள்ள பல்வேறு நபர்கள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன். சிந்தலை பெருமாள், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது நெல்லை செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், தற்போது கோவையிலையும் மதுரையிலையும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் கேட்டோம். ஒரு சாரார் ஆளுநர் காலம் தாமதித்தாலும் நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாரார் காலம் தாமதிக்காமல் உடனடியாக முடிவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? வேதனை நான் இருக்கக்கூடியது கோவில்பட்டி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறோம். இந்த கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த சூழ்நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் எந்த அளவிற்கு அவருடைய மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறதும் ஆளுநர் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர் பேச தயாராக இருக்கலாம். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த சூழ்நிலை ஆளுநர் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், விரைவில் புதிய தேர்தல் மட்டுமே அறிவிக்க வேண்டும், அது நல்ல முடிவு. மேதக ஆளுநர் அவர்கள் இனியும் தாமதம் செய்யாமல் உடனடியாக யார் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறார்களோ அவர்களிடம் ஆட்சி ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சியை கழிச்சிட்டு புதிய ஆட்சி தான் வரணும்.
ஆட்சியை கலைச்சி புது ஆட்சி தான் வரணும். ஆட்சியை கழிச்சிட்டு புது ஆட்சி தான் வரணுங்க. சட்டமன்ற தேர்தல் நடத்துறது தான் ஒரே வழி. சட்டமன்ற தேர்தல் நடத்துறது தனி கவர்னரை உடனே நியமித்து புதிய முதல்வரை உடனே அவர் பதவி கொடுக்கணும். அதாவது இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் கூட்டி வாக்களிப்பின் மூலமாக முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார் என்று ஆளுநர் தேர்ந்தெடுப்பார் என்று நம்புகிறேன். சார் மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும் சார். உடனே மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வழி விடுங்க. சட்டமன்றத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தி யாருக்கு மெஜாரிட்டியோ அவங்க ஆட்சி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா பொது தேர்தல் வந்துடணும். அதுதான். அதாவது போடப்பட்ட ஓட்டுக்கள் எல்லாமே அம்மா ஜேவுக்கு போடப்பட்ட ஓட்டு, அமைச்சருக்காகவோ எம்எல்ஏக்காகவோ தனிப்பட்ட நபருக்கு போடப்பட்ட ஓட்டு அல்ல. அதனால் கவர்னர் என்ன செய்யணுமோ போடப்பட்ட ஓட்டு ஜேக்காக போடப்பட்ட ஓட்டு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஓட்டும். இதை புரிஞ்சு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அதாவது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆளுநர் வந்து கூடிய விரைவில் அவர் வந்து உடனடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அது உடனடியாக எடுக்க வேண்டும். முதல்ல எல்லாரையுமே கூத்துல எல்லாருமே முதல்ல தொகுதி போக சொல்லிட்டு ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வரப்பு எடுக்க சொல்லுங்க. அதான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆளுநர் மௌனம் களைய வேண்டும். அதான் அல்லதோட மக்களோட ஆசை. தான் ஆளுநர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் எதிர்பார்த்தோம், இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து விடும்போக்கு. புதிய ஆட்சி அமைப்பதற்கு மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் யாருக்கு இருக்காங்களோ அதை ஆட்சி அமைக்க பர்பஸ். எல்லாம் தெரிந்த ஆளுநரும் மத்திய அரசாங்கம் மௌனமாக இருப்பது வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் இருக்கும் பொழுது நிலையான ஒரு முடிவை ஆளுநர் எடுத்து நிலையான ஆட்சி அமைப்பதற்கு யாருக்கு சட்டத்தில் இடம் உள்ளதோ அந்த சட்டத்தின் உட்பட்டு ஆளுநர் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆளுநர் இப்போ என்ன முடிவு எடுக்கும்? ஆளுநர் வந்து இப்போ சரியான முடிவு இப்போ எடுத்துருக்க முடிவு கூடிய சீக்கிரம் வந்து நல்ல முடிவை எடுத்து கூடிய சீக்கிரம் புது ஆட்சி அமையணும். நல்ல முடிவுக்கு என்ன முடிவு எடுக்கும்? அடுத்தபடியாக என்ன நல்ல முடிவு, ஒரு வாரம் 10 நாள் தேங்கி நிற்காதபடிக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஆட்சியை இந்த ஏற்கனவே தாகங்கள் கடத்தாமல் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவை எடுத்து ஒரு நிலையான ஆட்சி அமைக்கணும். மோசமான ஆட்சின்னு இந்த தீர்ப்பே சொல்லிருச்சு. அதனால ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா நல்ல தேர்தல் தான் வேணும், வேற அதுக்கு தீர்வே கிடையாது. சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தல் வைக்கணும், அதான் முடிவு. தேர்தல் முடிவு தான் நல்லாயிருக்கும். நல்ல ஆட்சிக்கு நல்லா வரணும், முறை வரணும். ஆளுநர் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நல்ல புதிய ஆட்சியாக வரணும். ஆளுநர் புதிய ஆட்சியை வர்றதுக்காக சட்டசபையை கலைச்சிட்டு மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க முதல்வராக கொண்டு வர்றதா முடிவு சொல்லணும். கவர்னர் நிரந்தர ஆட்சி அமைய நிதானத்துடன் கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களோட ஆசை. இந்த நாட்டில் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று நாட்டினுடைய தீர்ப்பு சொன்னது, அதாவது நீதிமன்றமே தீர்ப்பு சொன்ன பிறகு இந்த நாடு என்ன முடிவில் இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய மக்கள் கட்சி விசுவாசம் இருக்கலாம், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் தனி தேர்தல் இன்னொரு தேர்தல் வைத்து மெஜாரிட்டியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கார்கள். அதனால் மறு தேர்தல் நடத்தி ஓபிஎஸ்ஸை மீண்டும் முதல்வராக ஒருமனதாக முடிவெடுக்க வேண்டும் கவர்னர். அதாவது இங்கே இருக்க மக்களோட பெரும்பான்மையை கேட்டிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வச்சுருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் புதுசாக நடத்தணும் அப்படிங்கிறதும், அதே போல் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அவரை முதல்வராக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ்ஐ முதல்வராக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். வேதவள்ளி. நாகராஜன், தற்போது ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தற்போது தமிழகத்தில் ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதே, இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதே மக்களிடமே கேட்டுடலாம் வேதவள்ளி. இப்போ கேட்கலாம். அதாவது இப்போ தமிழகத்தில் தற்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? குழப்பமான சூழ்நிலை காரணம் கவர்னர் தான். அது வந்து மக்களை தேர்ந்தெடுத்த மறுபடியும் மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி அமைக்கக்குள்ள வழி பார்க்கணும். குழப்பமான சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? நல்லாட்சி வந்தால் நல்லாயிருக்கும்.